இந்திய சினிமாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று வெளியே வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஷூட்டிங்ல இருந்த வார் 2 படத்தோடைய ட்ரேசர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூனியர் என்டிஆரோட பிறந்த நாள் வந்து மே 20 வருது. அந்த மே 20 வந்து இந்த படத்தோடைய ட்ரேசரை வெளியிடலாம் அப்படிங்கிற வந்து படக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மே 20 வந்து பார்த்தீங்கன்னா வார் 2 என்ன அப்படிங்கறது வந்து ஒரு அவுட்லைன் வந்து நமக்கு லைட்டா தெரிய வரும். கிருத்திக் ரோஷன் வந்து நடிச்சிருக்காரு, பிளஸ் ஜூனியர் என்டிஆரும் இதுல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஆல்ரெடி வார் வந்து எப்பேற்பட்ட ஒரு சீரீஸ்னு உங்களுக்கே தெரியும். பயங்கரமான ஒரு ஆக்ஷன், பயங்கரமான ஒரு மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா ஃபயர்ஃபுல் ஃபுல் பேக்டு ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எல்லாமே வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வார் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. ஏன்னா அதுல ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்காரு. கிருத்திக் ரோஷனோட நடிக்கிற போது ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு டான்ஸர், ரெண்டு பேருமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற மாதிரி பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சவுத் இந்தியால என்னென்ன கலெக்ஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்த போறாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு படம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல அதிகம் கலெக்ஷன் ஆகுதோ இல்லையோ, நார்த் இந்தியால பயங்கரமா கலெக்ஷன் ஆகுது. அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா 3 அந்த அளவுக்கு வந்து புஷ்பா 2 அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து புஷ்பா 2 கொடுத்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல இருந்து ஒரு படம், ஒரு ஹீரோவோ ஒரு ஒரு டைரக்டரோ ஒரு படம் பண்ணாரு அப்படின்னா ஹிந்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்க்கலாம் படத்தோடைய ட்ரேசர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம். மே 20 அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிடும். அந்த ட்ரேசர் எப்படி இருக்கு, வார் 2 என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.